முடிஞ்ச அளவுக்கு ஹைப்ரிடை வந்து தவிர்த்துட்டு நாட்டு செடிகளெல்லாம் பராமரிங்க. ஏன்னா ஹைப்ரிட் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு நிறைய நோய்கள்லாம் உண்டாக்குது. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஜீன் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழுகவே அழுகாது. 2 நாள் 3 நாள் ஒரு வாரத்தில் அழுக வேண்டிய தக்காளி மாதக்கணக்கானாலும் அழுகு. ஸோ இந்த தேள் தவளை அதில் இருக்கிற வந்து ஜெனட்டிக் ஜீன் எல்லாம் எடுத்து அதில் இருக்கிற திசுக்களை எடுத்து தான் வந்து இப்போ ஜீன் மாடிஃபை பண்ணி நிறைய வந்து இப்போ வந்து ஒட்டு ரகம்னு சொல்லி கண்டுபிடிச்சி ரிலீஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய கெடுதல் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு பாரம்பரியமாக ட்ரெடிஷ்னலாக நம்ம தாத்தா பாட்டி முன்னோர்கள்லாம் என்னென்ன போட்டாங்க அந்த மாதிரி நாட்டு ரகங்களை போடுங்க. அதை மட்டும் சாப்பிடுங்க, அதை மட்டும் விளைங்க. ஹைப்ரிட் போடுறதுனால கொத்து கொத்தாக வைக்கும், மகசூல் அதிகமாக வரும், ஓகே தான். பட் ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. மண் வளத்தை ஃபுல்லாகவே பாதிக்கும், நம்ம உடம்பையும் பாதிக்கும். அடுத்த தலைமுறை இது தானே சாப்பிட்டாகணும். ஸோ நாட்டு பாரம்பரிய காய்கறிகளை போடுறதுனால உங்களோட ஹெல்த்து பாதிக்காது, மண் வளம் பாதிக்காது. நீங்கள் விதை வந்து நீங்களே உற்பத்தி பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கிட்ட நீங்கள் கையேந்து தான் நிற்கணும். ஸோ அந்த அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்குது. மாடு கூட பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகளில் இனத்தை கூட அப்படியே அழிச்சிட்டாங்கன்னா ஜெர்சி, ஹெச்எஃப்பு இந்த மாதிரி புது புது வெரைட்டி வந்திருக்கு. பால் கறக்குது இல்லைன்னு லிட்டருக்கு 50 லிட்டர் 100 லிட்டர் கூட கறக்குது. ஆனால் அதில் ஒரு ப்ரோட்டீன் இல்லை, ஒரு மசரும் இல்லை, வேஸ்ட்டு. நாட்டு மாட்டு பால் வந்து ஒரே ஒரு 100 ml குடித்தாலும் அதுக்கு 10 லிட்டர் குடிக்கிறது சமம். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட்டெல்லாம் வந்து பாரம்பரிய உணவுகளெல்லாம் வந்து மறந்துடாதீங்க. அதெல்லாம் வந்து சேமித்து வச்சு அதை காப்பாற்றுங்க. நாட்டு ரக மாடுங்களெல்லாம் வந்து வளங்க. காய்கறிகள் இதுக்கெல்லாம் கத்திரிக்காய், இந்த மாதிரி கத்திரிக்காயெல்லாம் பார்க்குறது ரேர். நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விதைகளெல்லாம் சேகரித்து வச்சுருக்கிறோம். ஸோ வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இலவசமாகவே கொரியர் வச்சு அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் வந்து ஒரு 10 பேர் கொடுங்க. இதனுடைய வந்து உணவு பண்டமாற்று முறை மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றிக்கங்க. நான் கத்திரி விதை கொடுத்தா நீங்கள் வெண்டை விதை கொடுங்க, ஓகேங்களா? நான் சுரக்காய் விதை கொடுத்தா நீங்கள் புடலங்காய் விதை கொடுங்க அப்படின்னு சொல்லி பண்டமாற்று முறை மாதிரி நீங்கள் விதைகளை மாற்றிக்காங்க, அவ்வளோதான். இதெல்லாம் பாருங்கள். இந்த மாதிரி வெண்டைக்காயெல்லாம் ஹைப்ரிடு. ஸோ இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு நல்லா இதை வந்து தானாக முளைச்சிது அதுவா. ஸோ இது நாங்கள் நட்டு வைக்கல, தானாக முளைச்சிது. ஸோ நாமெல்லாம் வந்து அந்த காலத்துலலாம் குட்டி பையனாக இருக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 அடி 8 அடி வளரும் வெண்டை செடி. மரம் மாதிரி ஹைட்டாக வளரும். அப்படியே அதை வளைச்சி மூங்கில் மாதிரி வளைச்சி தான் உடைப்பாங்க. உடச்சி திரும்பிட்டாலும் அது மேலே போயிடும். ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ ஹைட்டாக வளருங்க. அதுதான் நாட்டு ரகம். கரும்பெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 அடி 25 அடி மூங்கில் மாதிரி வளரும். இப்போ அதெல்லாம் ஷார்ட் பண்ணிட்டு இப்போ எதாவது பிவிசி 125 C36 அந்த மாதிரி எதாவது புது ரகம்லாம் கொண்டு வராங்க. அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. நான் சின்ன வயசாக இருக்கும்போது கரும்பை வெட்டிட்டு எல்லாம் கொளுத்தி விட்டுருவாங்க, ஃபுல்லாக எரிஞ்சிடும். அதுக்கப்புறம் தண்ணி விட்டுருவாங்க. தண்ணி விட்டால் திரும்பவும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வளரும். ஆனால் இப்போ இருக்கிற கரும்பு வெட்டிட்டு நீங்கள் கொளுத்தி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நீங்கள் வளருமான்னு பார்த்தா எதுவுமே வளராது. ஏதோ 1 2 தான் வளரும், இது எல்லாமே போச்சு, செத்து போயிடும். ஏன்னா அதில் வந்து வேருடைய தன்மை வந்து ரொம்ப வந்து சாஃப்ட்னஸாக இருக்குது. இப்போ வர கரும்பில் நாட்டுக்கரும்பு மாதிரி ஹெவியாக இருக்காது. நாட்டுக்கரும்புலாம் ஒடிச்சா கூட ஒடிக்க முடியாது. இதெல்லாம் வந்து சும்மா டச் பண்ணால் பட்டுன்னு ஒடியும். ஸோ டேஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க, பட் அதனுடைய தரத்தையும் குவாலிட்டியும் குறைச்சிட்டாங்க. ஸோ அது மாதிரி வந்து நிறைய இருக்குது. திரும்ப நீங்கள் பயிர் வாங்கி நடுற மாதிரி தான் இருக்கும், கரும்பை வாங்கி நடுற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஒன்ஸ் நீங்கள் நாட்டு கரும்பெல்லாம் கொளுத்தி விட்டிங்கன்னா வயலில் அதுவாக வந்து தானாக முளைச்சிக்கும். தண்ணி விட்டிங்கன்னா சாகவே சாகாது. ஆனால் இப்போ இருக்கிறதுல அப்படி கிடையாது. அறுவடை பண்ணிவிட்டு கொளுத்தி விட்டிங்கன்னா ஒரு கரும்பு கூட வராது. திரும்ப நீங்கள் புதுசாக வாங்கி தான் நடணும். நாங்களே அது மாதிரி அனுபவப்பட்டிருக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நாட்டு செடியை வந்து நாட்டு கரும்புகளை வளர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்